ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் ரைஸ் தான். இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்து B12, B11, நார்ச்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம் சத்து, இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்து கிட்ஸுக்கு வந்து நம்ம யூஸ்வலி ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ரைஸாக வந்து செஞ்சு கொடுத்துட்டா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு பொடி மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டுட்டு நீங்கள் வந்து கட்டி பெருங்காயம் இல்லைன்னா பவுடர், நான் வந்து பவுடர் பெருங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி பெருங்காயம்னு நீங்கள் நல்லா அதை பொரிச்சு எடுத்துக்கணும் இதில் ஆயிலில். அதுக்கப்புறம் வந்து 4 வரமிளகா நான் போட்டுக்கிறேன். உங்கள் ஃபேமிலியில் எப்படி காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வரமல்லி வந்து 2 டேபிள் ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். இதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெள்ளை உளுந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிடணும். இது நல்லா செவந்து வந்தோன்னே வெந்தயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டால் கசக்கும், ஸோ அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எள் வந்து நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கும் போது கொஞ்சம் நல்லா படபடன்னு வெடிக்கும். ஸோ அது முடிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் வந்து அதை கூல் டவுன் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அது கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் பவுடராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் போட்டுக்கோங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்தது வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை போட்டுக்கலாம். நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக வைக்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா இல்லைன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். திருப்பி நான் மூடி போட்டு வேக வைக்கிறேன். அகெயின் இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா பாயில் ஆகிருக்கு. ஸோ திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 டீஸ்பூன் ஆஃப் பவுடர் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் வந்து இதில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த கோவக்காயும் நல்லா வந்து ஜெல் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கீ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து ரைஸ்க்கு வந்து இன்னும் நல்லா வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அதனால் கிட்ஸ்க்கு கொடுக்கறதுனால நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஸோ இப்போ இதை வந்து ரைஸ் கலந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதில் நல்லா ரைஸை வந்து ஃபுல்லாக கலரி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு, கோவக்காய் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ இதில் வந்து தேவையான அளவு உப்பு எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க கிளறும் போது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ என்னோடய பையனுக்கு வந்து நான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து நான் இதை தான் எடுத்தேன். ஆம்லெட் அண்ட் கோவக்காய் ரைஸ் தான் ஆட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் வந்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய், டேக் கேர்.